Hey champs, welcome back to AB Animation Studios. So இன்னைக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்கிற இந்த 5 ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்கிற சீக்ரெட்டான ஆப்ஷன்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் மிச்சத்தை பேசலாம். ஸோ இங்கே இருக்கிற இந்த முதல் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் மினி ஃப்ளோ சார்ட் தான். ஸோ இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கம்போசிஷனுக்குள்ளே எக்கச்சக்கமான ப்ரீகாம்ஸ் வச்சுருப்பீங்க. மேபி இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது புதுசாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒரு ப்ரோ லெவலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய கம்போசிஷன் அதாவது ப்ரீகாம்பை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரீகாம்ப்குள்ளே போகிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். ஒன்றுக்குள்ளே போனால் இன்னொரு ப்ரீகாம்ப் அதுவும் மெயினாக டெம்ப்ளேட்ஸ்க்கு எல்லாமே செம்ம தலைவலியாக இருக்கும். ஸோ அந்த தலைவலியை போக்குறதுக்கான ஒரு மருந்து தான் இந்த கம்போசிஷன் மினி ஃப்ளோ சார்ட். ஸோ இந்த மினி ஃப்ளோ சார்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சாம்பிளுக்கு நான் வச்சுருக்கிற இந்த கம்போசிஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ப்ரீகாம்ப் இருக்குது அண்ட் இமேஜ் வீடியோன்னு இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கும்போது இன்னொரு ப்ரீகாம்ப் அண்ட் இன்னொரு வீடியோ அண்ட் இதுக்குள்ளே போய் பார்க்கும்போது இன்னொரு ப்ரீகாம்ப் இன்னொரு வீடியோன்னு சொல்லிட்டு அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ எனக்கு கடைசியாக எனக்கு இந்த ஐகான்ஸ்ன்ற இந்த ப்ரீகாம்ப்குள்ளே நான் போகணும் அப்படின்னா நான் இத்தனை தடவை கிளிக் பண்ணி உள்ளே வந்தால் தான் எனக்கு இந்த உள்ளே இருக்கிற இந்த ஐகான்ஸ்ன்ற ப்ரீகாம்பை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த ஐகான்ஸ்ன்ற ப்ரீகாம்ப்குள்ளே நான் வரணும் அப்படின்னா இத்தனை தடவை நான் கிளிக் பண்ணி உள்ளே வந்தால் தான் என்னால் இதை ஆக்சஸ் பண்ண முடியுது. பட் இந்த மினி ஃப்ளோ சார்ட் மூலமாக என்னால் ரொம்பவே ஈஸியாக இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய மினி ஃப்ளோ சார்ட் அதாவது இந்த கம்போசிஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்ததாக எனக்கு இந்த ஐக்கானுக்குள்ளே போயிட்டு எனக்கு இந்த ஐக்கான் டாக்குள்ளே நான் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இந்த ஐகான்ஸ்ன்ற அந்த ப்ரீகாம்ப் எனக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த ஐகான்ஸ்ன்ற அந்த ப்ரீகாம்ப் எனக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் நம்மளுடைய அந்த ப்ரீகாம்போட ஒரு ட்ரீயை நம்ம காமிக்குது. ஸோ இது எங்கெங்கே ட்ராவல் ஆகுது என்னென்ன ப்ரீகாம்ஸோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத இந்த இடத்துலையே நம்மளால் ஈஸியாக பார்த்து நமக்கு தேவையான அந்த கம்போசிஷனுக்குள்ளே நம்ம ஈஸியாக போய்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோ அதாவது இந்த மாதிரி சர்ச் பண்ணி சின்னதாக லைக் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட நேரங்களில் இந்த ஆப்ஷன் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த ஷைன்ற இந்த ஒரு ஆப்ஷன் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். இதுவும் லைக் ஒரு இன்டர்மீடியட்லேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சாம்பிளுக்காக நான் ஒரு 6 லேயர்ஸாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் 60 or 600 லேயர்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரலாம். சிலதை நம்ம லைக் எனக்கு இப்போ ஒர்க் ஃப்ளோவில் வேணாம் அப்படிங்கும்போது நம்ம அதை ஹைட் பண்ணி வச்சுருப்போம். நம்ம ஒர்க் ஸ்பேஸில் என்ன தான் நம்ம ஹைட் பண்ணி வச்சுருந்தாலும் நம்மளுடைய லேயர் பேனல் அதாவது டைம்லைன் பேனலில் அது இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ஹைட் பண்ணலாம் அப்படின்னா எஸ் அது தாராளமாக நம்ம ஹைட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த ஷை ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த 4 லேயருமே எனக்கு இப்போ தேவையில்லை. கரெக்டுங்களா? ஸோ இது எப்படி நான் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். பட் டைம்லைனில் இல்லை ஒர்க் ஸ்பேஸில் நான் ஹைடில் இருக்குது. ஸோ இது எப்படி நான் டைம்லைனில் ஹைட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பக்கத்தில் அதாவது இதே மாதிரி ஐக்கான் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே உள்ளே போயிடும். அதாவது இங்கே ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் உள்ளே போன மாதிரி ஆயிரும். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஷை லேயர்ன்ற ஆப்ஷன் எல்லாத்து மேலேயும் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? இது நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ஐக்கான்ஸும் காணாமல் போயிடும். இதை டெலீட்டோ இல்லை அப்படின்னா இங்கேயும் மறைஞ்சு போயிடல. ஜஸ்ட் இந்த இடத்துல ஹைட் ஆயிருக்கு. நீங்கள் திருப்பி இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி எனேபிள் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஹைட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரெண்டரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் உங்களுடைய டைம்லைனை நீங்கள் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த ஃப்ரேம் பிளெண்டிங் இந்த ஐக்கானை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3வது ஐக்கானோட யூஸ் என்ன அப்படின்னா அந்த வேர்டில் இருக்கிற அதே தான் ஃப்ரேமை பிளெண்ட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முன்னாடி இப்போ லைக் நிறைய கேமராஸ் வந்துருச்சு. லைக் நிறைய ஸ்லோ மோஷன்ஸ் எடுக்கிற மாதிரி நம்ம மொபைல் கேமராலேயே நல்ல ஸ்லோ மோஷன்ஸ் எடுக்கிற மாதிரி வீடியோஸ் கேமராஸ் வந்துருச்சு. பட் முன்னாடிலாம் நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா 30 FPS பெரிய விஷயம். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதாவது ஸ்லோ மோஷன் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஃப்ரேம்ஸ் நடுவில் கேப் ஆயிரும். ஸோ அதனால் ரொம்ப ஜர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் ஸ்லோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் ஏதோ ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் வர மாதிரி லைட்டாக ஜர்க்காய் போகும். ஸோ இதை சரி பண்ணுறதுக்காக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேருந்து ஒரு
ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதுதான் இந்த ஃப்ரேம் பிளெண்டிங். ஸோ இது எப்படி பண்ணுது அப்படின்னா, இதுக்கு வந்து நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது, நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்குது. ஸோ அது மூலமாக இன்னுமே நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ண முடியும். பட் இது வந்து ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சம்டைம்ஸ் அது வந்து யூஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதை ஆல்ரெடி ஸ்லோ மோஷன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் இதை எனேபிள் பண்ண உடனே எனக்கு என்ன இங்கே பார்த்திங்களா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்திங்களா, லைட்டாக பிளர் ஆகுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இது வந்து அந்த ப்ளகின் இல்லாமல் ஓகே, இது வந்து ப்ளகின் இல்லாமல் அது அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகாமல் இப்போ நான் எனேபிள் பண்ண உடனே எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்மூத்தான எஃபெக்ட் வருது. அதாவது அந்த இடத்துல அந்த இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஃப்ரேம் அண்ட் தேர்ட் ஃப்ரேம் ஃபோர்த் ஃப்ரேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் அண்ட் ஃபோர்த்தில் வந்துட்டு இமேஜஸ் இருக்குது, தேர்டில் வந்து இமேஜ் இல்லை. ஸோ அந்த தேர்டு இமேஜை வந்துட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸே நமக்காக, அதாவது இந்த ஃப்ரேம் பிளெண்டிங் ஆப்ஷன் மூலமாக அதுவே நமக்காக அந்த செகண்ட் அண்ட் தேர்டை, அதாவது ஃபோர்த்தை சேர்த்து தேர்டாக ஒரு இமேஜ் வந்து அது க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது நமக்கு கைண்ட் ஆஃப் மோஷன் பிளர் ஆர் வந்து கைண்ட் ஆஃப் 2-3 இமேஜஸ் ஓவர்லேப் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து நம்ம கண்ணுக்கு சில எஃபெக்ட்ஸ் சில வீடியோஸில் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி, அதாவது முதல்ல பார்த்ததுக்கும் இதுக்குமே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோஸ்க்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து இதை தாராளமாக ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக மோஷன் பிளர் தான். ஸோ இந்த ஆப்ஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பால் அனிமேஷனில் மோஷன் பிளர் கிடையாது. ஸோ மோஷன் பிளரோட ஒரு ஒரு மெயினான அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஐகான், அதாவது இந்த பால் பார்த்தீங்களா, ஸோ மூவ் ஆகுது. நார்மலாக இது வந்து ஒரு அனிமேட்டட் விஷயம் மாதிரி இருக்குது. பட் நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம ஹேண்டை மூவ் பண்ணும்போது ஒரு மாதிரி அந்த ஹேண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து ஹேண்டாக தெரியும். மற்ற மாதிரி டைமில் ஒரு மாதிரி பிளர் ஆன மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த பிளர் எஃபெக்டை எடுத்துகிட்டு வரதுக்காக தான் இந்த மோஷன் பிளர் இருக்குது. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இதே மாதிரி ஐகான் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? அந்த லேயர் பேனலில். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எனேபிள் ஆயிரும். ஸோ இது எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய இந்த கலர் வந்து, அதாவது இந்த ஐகானோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும், உங்களுடைய யூஐ கலருக்கு சேஞ்ச் ஆயிரும். ஒருவேளை ப்ரோ எப்படி உங்களுடைய யூஐ கலர்ஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், நீங்கள் அதை தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் மோஷன் பிளர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்திருக்கும் எட்ஜஸ். ஸோ இப்போ வந்து ஒரு மாதிரி பிளர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ இது மூலமாக உங்களோட அனிமேஷனுக்கு ஒரு டைனமிக்கான ஃபீலை வந்து உங்களால் ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ நீங்கள் ஒரு வேளை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இது உங்களுடைய சிஸ்டமோட யூசேஜ் அதிகமாகும். ஸோ சிஸ்டம் ஸ்லோ ஆகலாம், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கிராஷ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லா லேயர்ஸ்க்குமே அப்ளை பண்ணணும் அண்ட் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணணும்னு கிடையாது. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இந்த கிராஃபிக் எடிட்டர் தான். ஸோ இந்த கிராஃபிக் எடிட்டரை குயிக்காக பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டெமோ வீடியோ பாருங்கள், ரொம்பவே பிளெண்டாக இருக்குது. ஸோ இதை எப்படி ஸ்மூத் ஆக்குறது, ஸோ ஃப்ரேம் ரேட் அதிகமாக்கணுமா இல்லை அப்படின்னா ஏதாவது செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுமானா நோ. அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த அனிமேஷனோட கர்வை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அது எங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த கிராஃபிக் எடிட்டரில் தான். ரொம்ப சிம்பிள். உங்களுடைய கீ ஃப்ரேம்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கீபோர்டில் F9 இருக்கும், F9 ஷார்ட்கட். ஓகேங்களா? அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒருவேளை எனக்கு F9 ஒர்க் ஆகலை இல்லை அப்படின்னா என்கிட்ட F9 கீபோர்டு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய பேரோட கேஸில் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், எல்லா கீ ஃப்ரேம்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு கீ ஃப்ரேம் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈஸி இஸ் இன் அவுட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா F9 போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஈஸை தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய கீ ஃப்ரேம்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 5வது அதாவது கடைசியாக இருக்கிற இந்த பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய டைம்லைன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய அனிமேஷனோட கர்வை வந்து இங்கே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ ஒரு நிமிஷம், என்னுடைய கர்வ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி இல்லை அப்படின்னா உங்களுடைய கர்வ் வந்து இந்த மாதிரியாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பதட்ட வேணாம். இப்போ நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அதே மாதிரி நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, காலியான ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஸ்பீட் கிராஃப்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பீட் அண்ட் வேல்யூ கிராஃபுக்கு உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்,
கூடிய சீக்கிரத்தில் அதுக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கர்வ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கர்வ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது எதாவது அனிமேஷனில் டிஃப்ரென்ஸ் வருதா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸியஸ் அப்ளை பண்ணல, அதுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ், ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கர்வை இன்னும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இன்னுமே உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த கர்வை அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ப்ளே பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அதாவது ஸ்பீடாக வந்து ஸ்லோவாக முடிகிற மாதிரி, அதான் இந்த கர்வ் வந்து ரெப்ளிகேட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம இந்த சைடில் பண்ணும்போது ஸ்லோவாக வந்து ஸ்பீடாக முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஒருவேளை உங்களுக்கு கிராஃபிக் எடிட்டரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு இன்னும் அதிகமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.